இன்ஸ்டாகிராம் அவங்களோட எடிட்ஸ் ஆப்லாம் லான்ச் பண்ணிட்டாங்க. போன மாதம் கடைசியில் வரும்னு சொல்லியிருந்தாங்க. பட் இந்த மாதம் கடைசியில் வந்துருச்சு. ஸோ இதோட இன்டர்ஃபேஸ் ஆக்சுவலாக இப்படி தான் இருக்குது. லாகின் பண்ணும்பொழுது உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வழியாக லாகின் பண்ண சொல்லும். ஸோ அதனால் நீங்கள் சேவ் பண்ண வச்ச கண்டென்ட் எதுவும் இருந்தால் அது ஃபஸ்ட் இந்த டேப்பில் வந்து அப்பியர் ஆகும். கலெக்ஷன், சேவ்டு, ஸ்டிக்கீஸ் அது மாதிரி இருக்குல்ல. ஸோ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு அதெல்லாமே ஆட் ஆயிரும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அகைன் இங்கேயும் ஒரு ரீல்ஸ் டேப்பை கொடுத்துருக்கானுங்க. ஸோ இங்கே நீங்கள் சேவ் பண்ண வச்ச ரீல்ஸ் அது எல்லாத்தையுமே இங்கே வீடியோஸில் ப்ளே பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா சேவ் பண்ணது தான் காட்டுச்சு. அதுக்கப்புறம் நான் எல்லாத்தையும் கிளியர் பண்ண அடுத்தடுத்த இது காட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதுதான் ஆக்சுவலாக எடிட்டிங் ஆப்போட இன்டர்ஃபேஸு. நான் கொஞ்சமாக ஒரு 4-5 வீடியோஸ் டெஸ்ட் அவுட் பண்ண வரைக்கும் நாய்ஸ் ரிடக்ஷன், பேக்ரவுண்ட் நாய்ஸை கிளியர் பண்ணோம்ல, அது ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. ஏன்னா நான் ஜென்ரலாக நம்ம இந்த அடாப் பாட்காஸ்ட் அதெல்லாம் போட்டு எடுக்கும்போது ஆடியோ வந்து நம்மளோட ஒரிஜினல் ஆடியோவோட டோன் மிஸ் ஆகும், மஃபுல் ஆகும், கொஞ்சம் ரொபாட்டிக்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் அண்டர் த ஃபேன் நான் டைரெக்டாக வச்சு கேட்டு ரெக்கார்ட் பண்ணி எடிட் பண்ணப்போ ஆடியோ குவாலிட்டி உண்மையாலுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்னோடய வாய்ஸ் டோனோட ஒரிஜினாலிட்டி நீங்கள் நாய்ஸ் ரிடக்ஷன் லெவல்ஸை அதிகப்படுத்த கொஞ்சமாக குறையதே தவிர கம்ப்ளீட்டாக போகலை. அந்த விஷயத்தில் உண்மையாலுமே இதை பாராட்டணும். அண்டு இதில் பார்த்தீங்கன்னா நியூ ப்ராஜெக்டில் கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான வீடியோஸை இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்கே ஒரு இங்கிலீஷில் ஒரு இது ட்ரை பண்ணேன். ஸோ அதோட கேப்ஷன்ஸ் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுதான் ஆப்போட இன்டர்ஃபேஸ். எனக்கு தெரிஞ்சு டெவலப்பர்ஸ் வந்து டெவலப் பண்ணணுன்னு ட்ரை பண்ணியிருக்காங்க. டெட்லைன் மீட் பண்ணி ரொம்ப நாள் ஆனதுனால விஎன்னோட இன்டர்ஃபேஸை தூக்கி போட்டானுங்களா, இல்லை விஎன் இன்டர்ஃபேஸ் தான் எவ்வளோ நாள் காப்பி பண்ணானுங்களான்னு தெரில. ஸோ சாரி, இது கிட்டத்தட்ட இல்லை, ஆல்மோஸ்ட் விஎன்னோட இன்டர்ஃபேஸ் தான். ஸோ இந்த கேப்ஷன்ஸ் பார்ப்போம். இவ்வளோ பெருசாக கேப்ஷன்ஸ் அதில் இருக்காது. பட் இதுக்கு மட்டும் லோகோ மாற்றிருக்கான்னு நினைக்கிறேன், ஐக்கானு. ஸோ இதுக்கு கேப்ஷன்ஸ் ஜென்ரேட் ஆகிட்டுருக்கு. பார்ப்போம் எப்படி வருதுன்னு. கேப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷில் பக்காவாக எடுத்து கொடுக்குது. பட் தமிழ்ஸை எல்லாத்தையும் அப்படியே ஸ்கிப் பண்ணிருச்சு. அண்டு கேப்ஷன்ஸை நீங்கள் ஃபர்தராக அந்த கஸ்டமைசேஷன் ஆப்ஷனில் போய் ஃபான்ஸ் செலக்ட் பண்ணலாம். இந்த ஃபான்ஸோட இன்டர்ஃபேஸும் எனக்கு அகெயின் விஎனை தான் ஞாபகப்படுத்துது. ஏன்னா இதில் இருக்காது எல்லாமே அப்படியே டிட்டோ அடிச்சு வச்ச மாதிரி தான் இருக்குது. புதுசாக ஃபான்ஸ் இருக்கான்னு தெரில. பட் மெஜாரிட்டி ஸ்டைல்ஸ் அங்கே இருந்தால் பிக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. அண்ட் கலர்ஸ் சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷன், இது என்ன பாக்ஸி டெக்ஸ்ட்டுன்னு நினைக்கிறேன், இல்லை ஆமாம், லைக் ஷேடோ அந்த ஆப்ஷன்ஸ் இதில் வருது. அண்ட் அலைன்மெண்ட் ஆப்ஷன்ஸும் இருக்குது. டு பி ஹானஸ்ட் ஐ எம் டோட்டலி டிசப்பாயிண்டட் தான் இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஏஐ அனிமேஷன்ஸ் அது இதுன்னு நிறையா சொன்னானுங்க. அதெல்லாம் ஃபர்தர் அப்டேட்டில் கண்டிப்பாக வரும்னு எதிர்பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் ஆப்ஷன் இருக்குது. வால்யூம் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா அகெயின் ஒரு இது என்னென்னா, வால்யூம் யூஸ்வலாக ஜென்ரலாக விஎனில் பார்த்தீங்கன்னா 100%லேருந்து ஐ திங்க் 200 இனிஷியலாக இருந்துச்சு. இப்போ 500 or 1000 அது மாதிரி ஏதோ ஒரு நம்பர் இருக்குது, எனக்கு எக்ஸாக்டாக தெரில. பட் ஆனால் இதில் நம்ம என்ன ரெக்கார்ட் பண்ணுறோமோ அதே லெவலில் தான் இருக்குது. நான் என்ன பண்ணுவேன்னா, வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணும்பொழுது 100ல் இருக்குன்னா அது ஒரு 160 170 பண்ணும்பொழுது தான் அது சோஷியல் மீடியாவில் போடும்போது ஓரளவு நார்மல் ஆடியோ வால்யூம் லெவலில் வரும். இல்லாட்டி ரொம்ப வால்யூம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ நான் இப்படி ரெக்கார்ட் பண்ணிட்டு அதே வால்யூமில் போட்டேன்னா அது ஆடியோவோட லெவல்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும், கேட்காது. ஸோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ இதை ஃபிக்ஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். அட்லீஸ்ட் ஒரு 200% இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி எடுத்துகிட்டு வந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அகெயின் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 10x வரைக்கும் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு பிரைட்னஸ், கான்ட்ராஸ்ட்டு இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுற ஆப்ஷன், டெலிட்டு, ஃபில்டர்ஸு அகெயின் நான் பெருசாக யூஸ் பண்ணதில்லை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது யூஸ்ஃபுல்லும் இல்லை, எக்ஸப்ட் சம் ரேர் கேசஸ் தான். அடுத்து க்ரீன் ஸ்க்ரீன் பார்த்திங்கன்னா அந்த டிக்டாக், யூடியூப்லலாம் பார்த்திங்கன்னா ஏதாவது வீடியோ வச்சுட்டு நம்ம ரியாக்ட் பண்ணுவோம்ல, ஸோ அந்த மாதிரி இதாக லைக் இதை செலக்ட் பண்ணோம்னா பின்னாடி, ஸோ நான் முன்னாடி ரெக்கார்ட் பண்ண வீடியோ பின்னாடி இருக்குது. ஸோ இப்போ ரெக்கார்ட் பண்ணுற வீடியோ முன்னாடி இருக்குது. அண்டு இங்கேயும் கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் எல்லாம் ஏதோ கொடுத்துருக்கானுங்க. ஸோ இது நம்மளுக்கு பெருசாக யூஸ் இல்லை எனக்கு பர்டிகுலராக. எஃபெக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எஃபெக்ட்ஸில் 10 எஃபெக்ட்ஸை போட்டு வச்சுருக்கானுங்க. அதுவும் ரொம்ப 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 பேசிக்கான எஃபெக்ட்ஸை போட்டு வச்சுருக்கானுங்க. ஃபர்தராக வரும்னு எதிர்பார்க்கலாம். வாய்ஸ் எஃபெக்ட்ஸு அட்லீஸ்ட் அந்த கேப்கட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு
ஒரு வாய்ஸ் ட்ரெண்டிங்கில் இருக்கும். ஸோ அந்த வாய்ஸ் எஃபெக்டாவது கொடுத்துருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். அதுவும் இல்லை, எந்த ஒரு வாய்ஸ் எஃபெக்டும் டு பி ஹானஸ்ட் யூஸ் பண்ணுற மாதிரி இல்லை எனக்கு. எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன், மிரர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன், ஃபுட்டேஜ் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன், ஸ்லிப்ட்டு, டூப்ளிகேட்டு, இது மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதை தாண்டி டெக்ஸ்டிங் ஆப்ஷன் கொடுத்துருக்கான். ஸோ அகெயின் நம்ம கேப்ஷன்ஸில் பார்த்த மாதிரி தான் டெக்ஸ்டிங் ஆப்ஷனும் இங்கேயும் இருக்குது. அடுத்தது வாய்ஸ் ஓவர். நீங்கள் ஏதாவது வாய்ஸ் ஓவர் பண்ணிகிட்ருக்கீங்க அல்லது ஒரு பர்டிகுலர் இடத்துல வாய்ஸ் ஓவர் பண்ணேன்னா அந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ரெக்கார்டிங் பட்டனை கொடுத்து வாய்ஸ் ஓவர் கொடுத்தீங்கன்னா அந்த வாய்ஸ் வந்து ஆட் ஆயிரும். நீங்கள் அதை அப்படியே ஸ்டாப் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம் வேணும்னா, இல்லாட்டி டெலீட் பண்ணிட்டு போயிடலாம். ஓவர்லே ஆப்ஷன், மேலே ஏதாவது ஃபுட்டேஜஸ் அது மாதிரி ஆட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன், இமேஜஸ் ஆட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன். ஸோ அதை வந்து இங்கே கொடுத்துருக்கானுங்க. சவுண்ட் எஃபெக்ட்ஸ் கொடுத்துருக்கானுங்க. ஒரு சில சவுண்ட் எஃபெக்ட்ஸ் உண்மையால நல்லா இருந்துச்சு. நான் ஸ்டோரியில் கூட ஒரு சும்மா என்கேஜ்மெண்ட்டுக்காக எடுத்தோடனே ஒரு பீப் போட்டிருந்தேன். அண்டு பெருசாக நிறையா இல்லை, பட் கொஞ்சமாக சவுண்ட் எஃபெக்ட்ஸ் கொடுத்துருக்கானுங்க. கொஞ்சம் ட்ரெண்டிங் சவுண்ட் எஃபெக்ட்ஸ், இந்த இடியாப்பம் அந்த மாதிரி இதெல்லாம் ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணானுங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ கட் அவுட் ஃபீச்சர். ஸோ நான் இதை இப்போ தான் பார்க்குறேன், ட்ரை அவுட் பண்ணி பார்ப்போமா. ஸோ கட் அவுட் ஃபீச்சரில் வந்து நீங்கள் சப்ஜெக்டை மட்டும் தனியாக எடுத்துக்கிற மாதிரி ஆப்ஷன். ஸோ ஆனால் எனக்கு தேவையான இடத்துல மட்டும் கட் அவுட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் அது மாதிரி ஆட் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். அதையும் காணோம். ட்ராக் ஆப்ஜெக்ட் கொடுத்து பார்ப்போம் எப்படி ட்ராக் பண்ணுதுன்னு. இந்த வீடியோஸ்லலாம் அந்த ஹெட்ஃபோன்ஸ் ஒரே இடத்துல இருக்க மாதிரி, இல்லைனா ஃபேஸ் ஒரு இடத்துல வச்சுட்டு அப்படியே ட்ராக் பண்ணுற ஆப்ஷன். ஸோ அந்த மாதிரிலாம் வந்தால் நல்லாயிருக்கும். அது மாதிரி ட்ராக் பண்ணுமான்னு எனக்கு தெரியல. அண்ட் இது ரொம்பவே க்ளோஸாக இருக்கிறனால ட்ராக்கிங் எப்படியா ஒர்க் ஆகுதுன்னு தெரில. மேபி நீங்கள் ட்ரை அவுட் பண்ணி பாருங்கள். பேசிக்காக என்னென்னா ஏதாவது ஒரு சப்ஜெக்டை வந்து ஒரே இடத்துல வச்சு ட்ராக் பண்ணோம். ஸோ அதுதான் இங்கே ஒரு கான்செப்ட்டு. அடுத்தது ஸ்டிக்கர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அண்டு எக்ஸ்போர்ட்டிங் பொறுத்த வரைக்கும் நார்மலாக 2K அண்ட் 4K அண்டு 1080 இருக்குது. எஸ்டிஆர் ஆப்ஷன் இருக்குது, ஹெச்டிஆர் ஆப்ஷன் இருக்குது. எதுவும் வாட்டர் மார்க்கெல்லாம் இப்போ வரைக்கும் எதுவும் இல்லை. அண்டு ட்ராக் பை ட்ராக் நீங்கள் ஆன் ஆஃப் பண்ணுறது, மியூட் பண்ணுறது, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. அண்ட் வாய்ஸ் அதுவே ஐடென்டிஃபை பண்ணி வாய்ஸ் ஐசோலேஷன் பண்ணுறதுக்காக, அதாவது நாய்ஸ் ரிடக்ஷன் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் கொடுத்துருக்கானுங்க. ஸோ டு பி ஹானஸ்ட், ஐ ஆம் டோட்டலி டிசப்பாயிண்டட் வித் திஸ் லான்ச்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நிறையா பேசினானுங்க, லைக் கார்ட்டூனாக பண்ணுற மாதிரி பிக்சர், லைக் இந்த ChatGPTல ஜிப்லி ட்ரெண்ட் வந்ததில்ல, ஸோ அனிமேட்டட் வீடியோஸ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ், அதுக்கப்புறம் நிறைய என்ஹான்ஸ்மெண்ட்டு அது இதுன்னு பேசினானுங்க. ரொம்ப பேசிக்காக லான்ச் பண்ணியிருக்காங்க. வெயிட் பண்ணவனுங்க இன்னொரு மாதம் வெயிட் பண்ணி இன்னும் அட்வான்ஸ்டாக லான்ச் பண்ணியிருக்கலாம். ஏன் லான்ச் பண்ணானுங்கன்னு தெரில. ஸோ ஹோப் இட் வில் கம் வித் பெட்டர் அப்டேட்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். பபாய்.